Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கடைசி 10 நாட்களா எந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்ஸ் எடுத்து பார்த்தாலும் ஒரு பக்கம் நம்ம எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த வினோதமான நியூஸை பத்தி எல்லாரும் அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எதனால இந்த சூசைட் நடந்துச்சு? யாராச்சும் காரணம் இருக்காங்களா? போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கேரளால இருந்த ஒரு கப்புள் ரெண்டு பேருமே ஆயுர்வேத டாக்டர். அந்த கப்புள் அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போய் அங்க இருக்கிற சில ட்ரைபல் பீப்புள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி வெவ்வேறு மூலிகைகள், வெவ்வேறு செடிகள், வெவ்வேறு கற்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி என்னென்னமோ ஒரு பிளாக் மேஜிக் பூஜை எல்லாம் பண்ணி கடைசியா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் விஷயம். அவங்க எதுக்காக அருணாச்சல் பிரதேஷ் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? கேரளால இல்லாத மூலிகையா, கேரளால இல்லாத காடுகளா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இங்க இருக்கிற ஒரு ஹோட்டலை பார்த்து தற்கொலை பண்ணிக்கலாம்ல. எதுக்கு சவுத்துல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போய் தற்கொலை பண்ணிக்கணும்? இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. போலீஸ்க்கு இது ஒரு கேள்வியா தான் இருக்கு. உண்மையாவே இவங்க 3 பேர் என்னதான் ட்ரை பண்ணிருக்காங்க, என்ன அடையணும்னு நினைச்சிருக்காங்க? ஆரம்பத்துல இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே கேட்கும் போது இது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா போலீஸ் ஒவ்வொரு தடயங்களா, ஒவ்வொரு விஷயங்களா ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட சூசைட் நோட் முதற்கொண்டு கிடைச்ச போதுதான் இவங்க எதுக்காக உண்மையாலுமே சூசைட் பண்ணிருக்காங்கங்கிற கன்க்ளூஷனுக்கே வந்திருக்காங்க. வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் என்ன நடந்துச்சுன்னு டீடைல்டா பார்ப்போம். நவீன் தாமஸ் அப்படிங்கிறவருக்கு 32 வயது பக்கம் ஆகுது. அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். கடைசி கொஞ்சம் வருடங்களாவே ஆயுர்வேத மருத்துவரா அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டாக்டர் பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணி ஆயுர்வேத மருத்துவத்தை தயாரிக்கிறதுல அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கிளினிக் இருக்குது, இன்கம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்பா அம்மா தன்னோட பையனை கொஞ்ச நாட்களாவே கவனிச்சாங்க. பையன் டாக்டர் ஆயிட்டான், நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சமா ஃபேமஸ் ஆகுறான். அவனுக்குன்னு சொல்லிட்டு சம்பளம் எல்லாமே கிடைக்குது. அதனால ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு தேவிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறாங்க. தேவியும் ஆயுர்வேத மருத்துவத்தை படிச்சவங்க தான். ஆனா ஆயுர்வேத மருத்துவத்தை ஃபுல் டைம் அவங்க பாக்குறது இல்ல. அவங்க ஒரு டீச்சரா வேலை பார்க்கறாங்க. சைட் பை ஆயுர்வேத மருத்துவத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. தேவிக்கும் நவீன் தாமஸ்க்கும் கல்யாணமாகி 10 வருடங்களுக்கு மேல ஆகுது. அவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை. யாரு என்ன பேசினாலும் பரவாயில்ல, எங்களோட வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவியா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், யாரை கேட்டாலும் இவங்க 2 பேர் மாதிரி நம்ம ஒரு பேரை பார்க்கவே முடியாது. அந்த லெவலுக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க. சண்டையே போட மாட்டாங்க. இந்த மாதிரிதான் எல்லாமே கமெண்ட் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பேர். ஆனா இவங்க எதுக்காக அருணாச்சல் பிரதேஷ்க்கு போனாங்க, எதுக்காக அங்க போய் சூசைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. கரெக்டா ஏப்ரல் 1ஆம் தேதி 2023 வருடம் நவீன் தாமஸும் சரி, தேவியும் சரி, 2 பேருமே சேர்ந்து தேவியோட அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்க சில ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட விஷயமா அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போய் அங்க இருக்கிற சில ட்ரைபல் பீப்புள் எல்லாத்தையுமே பார்த்து சில மூலிகைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நிறைய வேலைகள் இருக்கு, அதனால நாங்க அருணாச்சல் பிரதேஷ்க்கு போறோம்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேர் போயிருக்காங்க. இவங்க 2 பேர் அந்த அருணாச்சல் பிரதேஷ்க்கு போயிருக்காங்க. ஜீரோ அப்படின்னு ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அங்க ஒரு ஹோட்டல் செக்இன் பண்ணதுக்கான எல்லா சாட்சிகளுமே இருக்கு. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதி இவங்க செக்இன் பண்ணும் போது இவங்க கூட இன்னொரு பொண்ணும் செக்இன் பண்ணியிருக்கா. அவளோட பேர் தான் ஆர்யா. இந்த ஆர்யாங்கிற பொண்ணு ஆரம்பத்துல எப்படி உள்ளார வந்தா, இவங்களுக்குலாம் உள்ளார என்ன ரிலேஷன்ஷிப், இது மாதிரி எதுவுமே தெரியல. ஆனா ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில வரைக்கும் இவங்க 3 பேரும் செக்இன் பண்ணவங்க ஹோட்டல் விட்டு வெளியே வரவே இல்லை. ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த ரிசப்ஷன் லிஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம். 3 பேர் செக்இன் பண்ணிட்டு தண்ணி குடிக்க கூட வெளியே வரலையே. அப்புறம் ரூம்குள்ளார என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் கதவை தட்டி பார்த்திருக்காங்க. யாரும் கதவை திறக்கவே இல்லை. இவங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டீம் எல்லாமே வந்து கதவை உடைச்சுக்கிட்டு உள்ளார போகும்போதுதான் அந்த 3 பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு அதிர்ச்சியான காட்சியை எல்லாம் பாக்குறாங்க. கதவை திறந்துகிட்டு உள்ளார போகும்போது முதல் விஷயமா 2 பெண்கள், தேவிங்கிற பெண்ணும் ஆர்யாங்கிற பெண்ணும் 2 பேருமே அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. கழுத்து, மார்பகம், உடம்பு, வயிறு எல்லா இடத்துலயுமே கீறல், கத்தி வச்சு ஆழமா கீறி இருக்காங்க. அதுல இருந்து ரத்தம் எல்லாம் வெளியே வந்துதான் இவங்க இறந்திருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. இவங்க 2 பேரும் இங்க இறந்து கிடக்குறாங்க. ஆனா இன்னொருத்தவன் நவீன் தாமஸ் எங்கன்னு சொல்லி போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பெட்ரூம் குள்ளார போனா நவீன் தாமஸும் அதே முறையில இறந்து கிடக்குறாரு. அவரோட கழுத்து, கையு, மார்பகம் எல்லா இடங்களுமே கத்தி வச்சு கீறி இருக்காங்க. இவங்க என்னதான் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஆரம்பத்துல புரியவே இல்லை. அவங்க தங்கியிருந்த ரூம்ல சில வினோதமான கற்கள், மூலிகைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே இது ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி தான் தெரியுது. இவங்களாம் என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கிறது போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவங்களோட ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க கேரளால இருந்து இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. அவங்களோட கார் முதற்கொண்டு ஹோட்டலுக்கு வெளியவே தான் நிற்கிது.
எதுக்காக கேரளால இருந்து இங்க வந்து சூசைட் பண்ணிருக்காங்க? இதுதான் போலீஸ்க்கான கேள்வியே. அங்க வந்து ஃபாரன்சிக் டீம் விஷயமா கண்டுபிடிச்சது அவங்களோட சூசைட் நோட். போலீஸ் அந்த சூசைட் நோட்டை படிக்கும் போது ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு. எங்களோட உயிரை நாங்களே தான் எடுத்துக்கிட்டோம், யாரும் எங்களை கொலை பண்ணவும் இல்லை, யாரும் எங்களை வற்புறுத்தவும் இல்லை, நாங்க யார்கிட்டையும் லோன் எதுவும் வாங்கல, நாங்க லோன் வந்து கட்ட முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம ஒன்றும் சூசைட் பண்ணல, நாங்க எங்களோட உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சேதான் எங்களோட கை எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா எழுதி வச்சிருக்காங்க. இந்த 3 பாடியுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருதுன்னா, இந்த 2 பெண்கள் தான் முதல்ல இறந்திருக்காங்க. கணக்குப்படி பார்த்தா நவீன் தாமஸ் தான் கத்தி எடுத்து இந்த 2 பெண்களையும் சரமாரியா எல்லா இடத்துலயுமே கிழிச்சு சாவடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் தன்னையே ஹர்ட் பண்ணிட்டு செத்துருக்கணும். ஏன்னா 2 பெண்களுக்கும் காயம் ஒவ்வொரு கீரலுமே ரொம்ப ஆழமா விழுந்திருக்கு. ஆனா அவருக்கு மட்டும் ரொம்ப ஆழமா விழுல. நம்மளோட கையை நம்ம அறுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆழமா அறுத்துக்க முடியுமா? அதை தான் நவீன் தாமஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. ஆனா நம்ம உடம்புல எந்த இடத்துல கிழிச்சாலும் ரத்தம் பொதுவா கொஞ்ச நேரத்துல கிளாட் ஆகி ரத்தம் வரதே நின்றும். ஆனா இவங்களோட உடம்புல இருந்து எப்படி அவ்வளோ ரத்தம் வந்துச்சுன்னு கேட்டா, இந்த விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மெடிசன் சாப்பிட்டுருக்காங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கையை அறுத்துக்கிட்டா கூட உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வர வரைக்கும் அது கிளாட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் ஆகவே ஆகாது. அது என்ன டேப்லெட் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம தெரிவிக்கல. போலீஸும் இது முக்கியமா தெரிவிக்கவே இல்லை. அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே கண்டிப்பா மருத்துவர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ போலீஸ்க்கும் ஃபாரன்சிக் டீமுக்கும் இவங்க சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க, இது ஒரு கொலை இல்லை அப்படிங்கிறது நீட்டாவே தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல இவங்க எல்லாமே பிளாக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இதை ஆராய்ச்சி பண்ண இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் ஆர்யாவோட லேப்டாப் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த லேப்டாப்குள்ளார மைத்ரின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. கடைசியா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை தான் ஆர்யா ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த மைத்ரியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களாலே அதை நம்ப முடியல. இந்த மாதிரி ஒரு முட்டாள்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மைத்ரி அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வச்சுக்கோங்களே. யாரோ ஒருத்தவன் டார்க் வெப்ல இந்த மைத்ரி அப்படிங்கிற ஒரு பேஜை ஓபன் பண்ணி அந்த மைத்ரிக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நான் தான் ஏலியன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ப வச்சிருக்கான். முக்கியமா அந்த டார்க் வெப்ல நான் சொல்ற பேஜுக்கு ஏகப்பட்ட பேர் டாலர்ஸ் கணக்கில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி நிறைய மக்கள் அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் என்னடா நம்மளால பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த மைத்ரி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரோபோட் கிட்ட நம்மளால பேச முடியும். அந்த ரோபோட் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வேற ஒரு கிரகத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் வேற ஒரு கேலக்சில இருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கேலக்சி பத்தி உங்களுக்கு தெரியணுமா, என்னோட கேலக்சிக்கு நீங்க வரணுமா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ரோபோட், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொஸ்டினை டைப் பண்ண அது பாட்டுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின் டைப் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாவே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவங்க கேட்கிற ஒரு டாலரை பே பண்ணணும். 2010 வருடத்திலிருந்து நவீன் தாமஸ் இந்த ஒரு வெப்சைட்டை பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா பேசிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு கிடைச்ச ஒவ்வொரு பதிலையுமே ஒவ்வொரு விஷயமா வச்சு கடைசியா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை படிக்கும் போது தான் போலீஸ்க்கு இவங்க என்ன மாதிரி முட்டாள்தனம் பண்ணியிருக்காங்க, 2010 வருடத்திலிருந்து இந்த முட்டாள்தனம் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ்க்கு ஆரம்பத்தில் இந்த மைத்ரி டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது ஒன்றும் புரியவே இல்லை. என்னடா இது எல்லாமே புரியாத வார்த்தையிலே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் சில எக்ஸ்பர்ட் கிட்டலாம் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து இவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அதுல ஆண்ட்ரோமிடா கேலக்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்சி அப்படிங்கிறது நம்மளோட கேலக்சிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கேலக்சிங்கிறத சொல்றாங்க. நம்மளோட கேலக்சி பேரு மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சியில தான் இவ்வளவு பிளானட்ஸ் இருக்கு. நம்மளோட கேலக்சி மாதிரியே ஏகப்பட்ட வேற கேலக்சியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி வேற கேலக்சிக்குலாம் நம்மளோட உலகத்துல இருந்து போனதில்லை. ஆனா சில இடங்கள்ல நம்ம நியூஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்போம். வெவ்வேறு கேலக்சில இருந்து ஏலியன்ஸ்லாம் வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, அதுக்கான சாட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிப்போம். ஆனா உண்மையாலுமே ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இல்லை. அப்படியே ப்ரூஃப் இருந்துச்சுனாலும் நாசா ஆகட்டும், இஸ்ரோ ஆகட்டும், இல்லை எந்த ஒரு ஆஸ்ட்ரோனட் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ஆகட்டும் அவங்க எதையுமே வெளிவரதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஒரு ஏலியன் இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னாவே மக்கள் எந்த லெவலுக்கு ஒரு பேனிக் ஆவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த ஏலியன் நமக்கு நல்லதுதான் செய்ய வராங்களா இல்ல நம்மளை அழிக்க வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம எல்லாத்தோட மண்டையிலுமே ஓடும். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம அவெஞ்சர்ஸ் மூவி எல்லாம் பார்த்திருக்கோம், எங்கெங்க இருந்தோ ஏலியன் வந்திருக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்தே நம்மளோட மனசுல திணிச்சுக்கிட்டு தானே வராங்க. அதனால இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நம்மளுக்கு பொதுவா தெரிய வராது. ஆனா இந்த மைத்ரி அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளார
நாங்க ஆல்ரெடி எர்த்துக்கு வந்து பார்த்துருக்கோம், நாங்க இந்த ஆண்ட்ரோமீடாவோட கேலக்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க எப்ப எல்லாம் ஒவ்வொரு விதத்துல இறந்து போறீங்களோ நீங்க இந்த கேலக்சில இருந்து எங்களோட கேலக்சில இருக்கிற ஸ்பெசிபிக் பிளானட், எங்களுக்கும் பூமி மாதிரி ஒரு பிளானட் இருக்கு, அங்க நீங்க வந்துருவீங்க, உங்களோட பூமியோட பல மடங்கு இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கும், முக்கியமா சொல்ல போனா எங்களோட பிளானட்ஸ் இன்னமும் டைனாசர்ஸ் நிறைய இருக்கு, உங்களோட பிளானட்ல டைனாசர்ஸ் அப்படிங்கறதே ஒரு எக்ஸ்டென்ட் லெவலுக்கு வந்துருச்சு, ஏன் அப்படின்னா நாங்க தான் அந்த டைனாசர்ஸை உங்களோட பிளானட் உங்களோட கேலக்சில இருந்து எங்களோட கேலக்சிக்கு நாங்க தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், எப்போ ஒரு இனம் வந்து அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு, எப்போ ஒரு இனம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு நாங்க யோசிக்கிறோமோ அப்ப நாங்க டோட்டலா உங்களோட கேலக்சில இருந்து எங்களோட கேலக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், இதுதான் எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல எல்லா விஷயங்களும் நம்ம கொஸ்டின் கேட்க இருக்கு. அது முக்கியமா அந்த PDF டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல நீங்க மனிதர்கள் எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய பாப்புலேட் ஆயிட்டீங்க, அதனால உங்களை ரெண்டா பிரிச்சு நாங்க 2 கேலக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கோங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே கொச்சன்னு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த நவீன் தாமஸ் என்ன ட்ரை பண்ணியிருக்காருன்னா, இந்த மைத்ரி கிட்ட பேசி நாங்க ஏன் உயிரோடு இருக்கும் போதே உங்களோட கேலக்சிக்கு நாங்களா இனிஷியேட் பண்ணி வரக்கூடாது, உங்களோட கேலக்சிக்கு வந்து டைனாசர்ஸ் நாங்க எல்லாத்தையும் பார்க்கணும், நேச்சுரல் சீனரிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், உங்களோட நேச்சரை நாங்க அனுபவிக்கணும், எங்களுக்கு பூமியில இருக்க பிடிக்கவே இல்லை, எப்படி உங்ககிட்ட வருது அப்படிங்கிறத கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எந்த லெவலுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா 2010ல் ஆரம்பிச்சவர் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி இந்த கோவிட் டைம்ஸ்ல தான் அவர் ரொம்ப ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவரு ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாம அவரோட மனைவியான திவ்யா கிட்டயும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. திவ்யா ஒரு டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு டீச்சரும் கூட. இதெல்லாம் நார்மலா அவங்க நம்ப மாட்டாங்க, ஆனா தன்னோட கணவர் எந்த லெவலுக்கு அது ஒரு கிளாரிட்டியோட திருப்பி சொல்லும் போது அவங்களோட நம்பிக்கைக்குள்ளார அது ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே நம்மளோட கணவர் சொல்றது எல்லாமே உண்மைதான், நம்மளும் அந்த கேலக்சிக்கு போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேருமே கோவிட் டைம்ல தனியா அருணாச்சல் பிரதேஷ்க்கு போயிட்டு டிராவல் பண்ணி அங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த மைத்ரியோட ரோபோட் கிட்ட பேசும்போது அது இந்தியாவில் இருக்கிற சில ஸ்பாட்ஸ்ல நீங்க உயிரை விட்டா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும், நீங்க உயிரை விடும் போது சில சடங்குகள்லாம் பண்ணணும், உங்களோட உடம்புக்கு பக்கத்துல இந்த மாதிரி சில புனிதமான கற்கள்லாம் இருக்கணும், அந்த கற்கள் எல்லாத்தையும் எங்க கண்டுபிடிக்கிறது, அருணாச்சல் பிரதேஷ்ல இன்னமும் சில நிறைய ட்ரைபல் பீப்புள் அந்த மாதிரி கற்களை கையில வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் நீங்க போய் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நவீன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடியே நவீனும் திவ்யாவும் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போய் சில கற்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம 2 பேர் மட்டும் போனோம் அப்படின்னா சரி வராது, நமக்கு இன்னொரு பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு பார்ட்னரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட செயல்கள்ல ஒரு பார்ட்னரை தேடும் போதுதான் தேவிக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிச்சு. அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல்ல ஆர்யாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அந்த ஆர்யாங்கிற பொண்ணு தேவியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி டான் பாஸ்கோ அப்படிங்கிற பேர்ல ஆர்யாவுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி என்னோட பேர் மைத்ரி, இந்த மைத்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏலியன், அந்த ஏலியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க இந்த மாதிரி ஒரு கேலக்சிக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே டோட்டலா மாறும், நமக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும், இதுதான் நம்மளோட சொர்க்கம்னு சொல்லிட்டு ஆர்யாவை கொஞ்சமா டான் பாஸ்கோ அப்படிங்கிற பேர்ல பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆர்யா எப்ப டோட்டலா பிரெயின் வாஷ் ஆயிட்டாங்க, எப்ப நம்ம சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டாங்கன்னு தெரிய வருதோ அப்பதான் இவங்களோட உண்மையான பேரை சொல்லி 3 பேருமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, 3 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, 3 பேருமே சேர்ந்து இந்த மைத்ரி அப்படிங்கிற ஒரு ரோபோட்டு கிட்ட பேசி எல்லா பதிலையுமே வாங்கியிருக்காங்க. இவங்க 3 பேருமே அதுகிட்ட பேசும்போது நம்ம அருணாச்சல் பிரதேஷ் போகணும், சில ட்ரைபல் பீப்புள்லாம் மீட் பண்ணணும், வெவ்வேறு கற்களை வாங்கணும், அந்த கற்களை வச்சு நம்ம சில பூஜைகள்லாம் பண்ணி நம்மளோட உடம்ப டோட்டலா கீறி நம்மளோட ரத்தத்தை எல்லாத்தையுமே அங்கேயே நம்ம வழிய விட்டோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு கேலக்சிக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும், நான் சொல்ற 2 ஆயுர்வேத டாக்டரும் ஒரு டீச்சரும் யோசிச்சிருக்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ரோபோட் என்னெல்லாம் சொல்லுதோ எல்லாத்தையுமே இவங்க நம்பி அதை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, உயிரை விட்டுட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு கேட்கும் போது இவங்க எதை நோக்கி போனாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்க, எதுக்காக இவங்க ஏலியன்ட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே உங்களுக்கு புரியவே இல்லை. போலீஸ் ஆகட்டும் நம்மளாகட்டும் எல்லாத்துக்குமே இது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அவங்களோட சூசைட் நோட்டில் முதற்கொண்டு நாங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டோம், எங்களோட பாடியை எங்களோட வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தேவியோட அப்பா நம்பரை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஆனா இந்த ஆர்யா வீட்டை விட்டு வந்தது கூட யாருக்குமே தெரியாது. ஆர்யாவோட வீட்டுக்கு போகும்போது எங்களோட பொண்ணு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தான் நாங்க நினைச்சோம். அருணாச்சல் பிரதேஷ்க்கு போய் உயிரை விட்டுட்டாளான்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. போலீஸ் டீம் இந்த எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு ப்ராசஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. எதனால நவீன் தாமஸோட காருக்குள்ளார இவ்வளோ கற்கள் இருக்கு, இவங்க எதை நோக்கி போயிருக்காங்க, எதுக்காக இவ்வளோ கற்களை அவங்க வாங்கியிருக்காங்க. நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. ட்ரைபல் பீப்புள் காட்டுவாசிகன்னு சொல்லுவோம். இன்னும் அவங்க வந்து டவுனுக்கு வந்திருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ளாரையே காடு தான் எங்களோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ட்ரைபல் பீப்புள் தான் பேசும்போது தான் நவீன் தாமஸும் தேவியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட எங்ககிட்ட வந்து பேசினாங்க, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்தாங்க, இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்க்கு ஒவ்வொன்றா தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது கடைசியா மக்களுக்கு நவீன் தாமஸ், தேவி, ஆர்யா இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருதுன்னா, ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவோம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகுமா, நரகத்துக்கு போகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிட்டு இருப்போம். அதே விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் லைஃப், நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கேலக்சிக்கு நான் போகணும், அங்க ஒரு ஏலியன் இருக்கு, இந்த ஏலியன் தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, அந்த இடத்துக்கு போய் நம்ம அங்க வாழுவோம், நம்ம பூமியில வாழ்ந்தது போதும், இப்படிங்கிறத அவங்களுக்குள்ளாரே அவங்க நம்ப வச்சிருக்காங்க. அந்த மைத்ரி அப்படிங்கிற ரோபோட் என்ன சொல்லியிருக்கு, என்ன மாதிரி 59 வகையான ஏலியன்ஸ் இருக்காங்க, இந்த 59 வகையான ஏலியன்ஸும் 59 வகையான கேலக்சிஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நம்மளால பார்த்தா கூட ப்ராசஸே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம தான் இருக்கும். அவங்க நம்பினது எல்லாமே எப்படியாச்சும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போவோம், அங்க நம்ம டைனோசர்லாம் பார்ப்போம், நிறைய இயற்கையை ரசிப்போம், சொர்க்கம்னு சொல்லுவாங்களே அதுதான் சொர்க்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு கேட்கும் போது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா உலகத்துல இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில 12 பேரோ 13 பேரோ டோட்டல் ஃபேமிலியை தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தா அவங்களோட தாத்தா கிட்ட போறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை உருவானுச்சு. எல்லாமே படிச்சவங்க தான், எல்லாமே வெவ்வேறு நல்ல நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. இந்த இடத்துல 2 பேர் ஆயுர்வேத டாக்டர், ஒரு டீச்சர். இவங்க செய்யற வேலையை கொஞ்சம் பாருங்க. எதுக்கோ போய் அடிக்ட் ஆகி என்னென்னமோ பார்க்க ஆரம்பிச்சு என்னென்னமோ சேகரிச்சு நவீன் தாமஸ் இந்த டார்க் வெப் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டார்க் வெப் அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு நமக்குலாம் தெரியாது. நம்ம எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயம்னா கூகுள், யாஹூ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிப்போம். ஆனால் டார்க் வெப் அப்படிங்கிறது டோட்டலாக நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த டார்க் வெப்குள்ளார யார் வேணாலும் உள்ளார போகலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம், யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அதுக்குள்ளார யாரு என்ன செஞ்சாங்க, இந்த கொலைக்கு காரணமானவங்க யாரு, இந்த டான் பாஸ்கோ அப்படிங்கிறது உண்மையாலுமே நவீன் தாமஸ் கிரியேட் பண்ண ஒரு ஐடி தானா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ்க்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இவங்க 3 பேத்துக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா, யாராச்சும் சாமியார் இருக்காங்களா, நம்ம பொதுவா மூட நம்பிக்கையுடைய போலி சாமியார்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதை ஆராய்ச்சி பண்ணியும் இவங்களுக்கு எந்த யூஸ்மே கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு வெப்சைட்டோட ஓனர் யாரு அப்படிங்கிறதும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது டார்க் வெப்ல தான் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம செக் பண்ண போனோம் அப்படின்னா அதை வெவ்வேறு இடங்களுக்கு போய் வெவ்வேறு ஓனர்ஸ் அதை காமிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேத்துக்கு இந்த நியூஸ் கேட்கும் போது கொஞ்சம் காமெடியா தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உயிரையே விட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நானும் ஆரம்பத்துல என்னடா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உயிரை விடுவாங்களா, எப்படிரா நவீன் தாமஸ் கையை கீறிக்கிட்டாரு, நம்மளோட கையை கீற சொன்னா நமக்கு கை கிட்ட கூட போவாதே, எப்படி இவங்களா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சில கேள்விக்குறிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன, எதுக்காக அவங்க உயிரை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போகணும்னு நினைச்சாங்க, அந்த லெவலுக்கு அவங்களுக்கு டிப்ரெசிங்கா இந்த உலகத்துல என்ன இருக்கு, இந்த உலகத்துல அவங்க அந்த லெவலுக்கு என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க அப்படிங்கறத என்னோட கேள்வியே பெருசா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா, நம்மளோட சோல், அதாவது நம்மளோட ஒரு ஆத்மான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆத்மாங்கிறது உண்மையாலுமே இருக்கா, அந்த ஆத்மாவுக்கு வேற ஒரு லைஃப் கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா அதே விஷயத்தை நம்ம திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால என்னைக்குமே வாழ முடியாது. சயின்ஸை மட்டுமே நம்புற ஒருத்தவன்ட்ட போய் உயிர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பாடிங்கிறது ஒரு மிஷின், அந்த மிஷின் நின்று போச்சா அப்படின்னா அது பாட்டுக்கு மண்ணோட மண்ணா போயிரும்பா, எரிச்சிடணும், அவ்வளவுதான், ஆத்மாங்கிறது இல்லையேன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை போய் கேட்டீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார ஆத்மா, அந்த உடம்புக்குள்ளார ஆத்மாங்கிறது இருக்கு, நம்மளோட உடம்பு வந்து வெறும் உடம்பு மட்டும்தான், ஆனா ஆத்மாவுக்கு என்னைக்குமே சாவே இல்லை, அடுத்தது ஒரு இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லுவாங்க.
இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்க தோணும், எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ண தோணும். ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நவீன் தாமஸ் ஆகட்டும், தேவி ஆகட்டும், ஆர்யாவாகட்டும், ஏன் இன்னும் நிறைய கேஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்குது. கடவுள் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை தான் தந்திருக்காரு. அந்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக எல்லாத்துக்குமே உதவி பண்ணிக்கிட்டு, எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை பணத்தையாவது நல்லபடியாக சம்பாரிச்சுக்கிட்டு நம்மளோட இஷ்டத்துக்கு சுயநலமாக வாழ்ந்துட்டு போவோமே. அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுக்காக நீங்கள் என்னோட பழைய ஜென்மம் என்ன, அடுத்த ஜென்மம் என்ன, வேற ஒரு கேலக்ஸி இருக்கா, வேற ஒரு கேலக்ஸி இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அந்த கேலக்ஸிக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தயவு செய்து இஸ்ரோவோ நாசாவுக்கோ போய் உங்களோட ப்ரொபோசல் எல்லாத்தையுமே பண்ணுங்க. அந்த ப்ரொபோசல் எல்லாத்தையும் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் சயின்டிஃபிக்காக இது எல்லாமே பாசிபிளா அப்படின்னு. இது எதையுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு இங்க இருந்து என்னோட ரத்தத்தை விட்டேன் அப்படின்னா பக்கத்துல இருக்க கேலக்சிக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஷார்ட்கட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா உங்களோட உயிரை தானே நீங்க விடணும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.